இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இந்த சிறை இருப்புகள் என்னை விட்டு விலகுவதாக. ஓ ராபா காத்தா ரமா ரீபா ஹந்தா ரக்கபா லபா ரபா லபா ரபா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரம். சிறை இருப்பை திருப்புகிறார். ஆமென். நம்ம வியாதி என்ன சிறை இருப்புகளை கர்த்தர் திருப்புகிறார். பலவீனங்கள் என்ன சிறை இருப்பை திருப்புகிறார். மருந்து மாத்திரைகள், மருத்துவமனை, டாக்டர், ஹாஸ்பிட்டல், ஊசி என்கிற ஸ்தோத்திரம் அடிமைத்தனம் என்னும் சிறை இருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை திருப்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளை பார்க்கும்போது ஸ்தோத்திரம், என்னங்க உடம்பு சரியில்லையா ஸ்தோத்திரம் அப்படின்னு 10 பேர் கேட்டால் எப்படி இருக்கும்? என்னங்க ஸ்தோத்திரம் நோயாளி மாதிரி இருக்கிறீங்களே ஸ்தோத்திரம், அவங்களுக்கு அந்த நோயா இவங்களுக்கு இந்த நோயா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி மற்றவர்கள் பேசினா நமக்கு எப்படி இருக்கும்? பல கொடிய வேதனையாக இருக்கும். ஸ்தோத்திரம், கொடிய வேதனையாக இருக்கும். அது ஒரு பெரிய சிறை. ஆமென் ஹல்லேலூயா. நம்ம பேரை சொல்லும்போது அவங்களுக்கு என்னங்க, அவங்களுக்கு என்ன குறைச்சல், அவங்களுக்கு என்ன குறை, நல்லா இருக்கிறாங்கங்க அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு வைக்கணும். ஆமென். நம்ம பேரை சொல்லும்போதுவே, ஆளை சொல்லும்போதுவே அவங்களா ஓஹோ அவங்க ஸ்தோத்திரம் முடியாத கிடந்தாங்களா அவங்களா, அந்த அடையாளம் இருக்கக்கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், பலம் உள்ளவங்களாக இருக்கிறார்களே, சுகம் உள்ளவர்களாக இருக்கிறார்களே, ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்களே, நோய் நொடி இல்லாதவர்களாக இருக்கிறார்களே, அந்த 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 ஸ்தோத்திரம் சிறை இருப்பை மாற்றுகிற ஒரு ஸ்தோத்திரம் விடுதலையை கர்த்தர் தருவார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய ஸ்தோத்திரம் சிறை இருப்பை ஸ்தோத்திரம் வியாதியில இருந்து அவர் ஸ்தோத்திரம் விடுதலையாக்குகிறார், விடுதலையாக்குகிறார். அந்த சிறையை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென் ஆமென். பலவிதமான வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் தடைகள், எதுக்கு எடுத்தாலும் தடை, என்ன செஞ்சாலும் தடை 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 தடை. போன வருஷமே செய்ய நினைச்சேங்க, செய்ய முடியல. இந்த மாதம் செய்யலாம்னு நினச்சேன், இந்த மாதம் கூட முடியல. அடுத்த மாதம் பண்ணலாம்னு நினச்சேன், அடுத்த மாதமும் பண்ண முடியாதது போல இருக்கிறது. எப்போ தான் முடியுமோ இல்லை எப்போ தான் செய்வனோ தெரியல, எனக்கே ஒன்றும் புரியலை. தோத்திரம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தடைகளை எல்லாம் கர்த்தர் அந்த தடை என்னும் சிறை இருப்பை நம்முடைய வாழ்க்கையில் உடைக்கிறார். சோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். தடை என்னும் சிறை இருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். நம்ம வாழ்க்கையில் செய்ய நினைத்த காரியத்தை செய்ய முடியாத ஸ்தோத்திரம் வருகிறதான ஒரு தடை, ஒரு சிறை இருப்பு, அந்த சிறை இருப்பை கர்த்தர் நீக்குகிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த தடை, அந்த ஸ்தோத்திர தடைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்பதாக போவார். ஆமென். அந்த தடைகளை உடைப்பார், தடைகளை ஜெயிப்பார், தடைகளை மேற்கொள்ளுவார், அந்த தடைகளை தகர்த்தெறிவார். ஆமென் ஹல்லேலூயா. சிறையிருப்பு எப்படி மாறும்? சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்களுக்கு மாறும். நம்ம வாழ்க்கையில் நம்ம பயந்து 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 இருக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் நம்முடைய சிறை இருப்பை மாற்றுவார். ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதை நீங்கள் நினைத்து பயந்து கொண்டு பயந்து கொண்டு பயந்து கொண்டு பயத்திலேயே பலவிதமான பயங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த பயம் என்னும் சிறை இருப்பில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குவார். இங்கே வசனத்தில் பார்க்கும்போது இந்த ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லுகிறார், உன்னை யாரும் பயப்படுத்த முடியாதுன்னு சொல்றாரு, பயப்படாது இருப்பாய்ன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல், பயப்படுத்துவார் இல்லாமல். ஸ்தோத்திரம் 15வது வசனத்திலே ஸ்தோத்திரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம் சிறை இருப்பை திருப்பும் போது நமக்கு எப்படி புகழ்ச்சியை கொடுப்பார், எப்படி பேரை கொடுப்பார், பெருமையை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார் அப்படின்னாக்கா நம்ம பயங்களை எடுத்து போட்டு பயம் என்னும் சிறையிருப்பில் இருந்து நம்மை விடுதலையாக்கி, இன்னைக்கு என்னதான் நம்ம ஸ்தோத்திர சபைக்கு வந்து என்னதான் ஆவியில் நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து என்னதான் நம்ம பாட்டு பாடி அந்நிய பாஷை பேசி என்னதான் நம்ம பண்ணாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் பயம் இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா. பயம் இருக்கத்தான் செய்கிறது, பயம் இருக்கத்தான் செய்கிறது, பயம் இருக்கத்தான் செய்கிறது, பயம் இருக்கத்தான் செய்கிறது, பயம் இருக்கத்தான் செய்கிறது.
பயம் இருக்கதான் ஸ்தோத்திரம் நமக்கு செய்கிறது. ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஸ்தோத்திரம். ஒரு சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நேரிடும் போது எந்த மனிதர் தான் நம்ம பயப்படாது இருக்கிறோம். கோலியாத்த மாதிரி நல்ல கம்பீரசாலியாக இருந்தாலுமே கூட ஸ்தோத்திரம் சந்தர்ப்பம் என்று வரும்போது, ஒரு சில சூழ்நிலைகள் என்று வரும்போது அவரவருடைய நிலையை நினைத்து நிலைமையை நினைத்து என்ன ஆகுமோன்ற பயம் கண்டிப்பாக வருகிறது. ஆமென், அல்லேலூயா. தேவன் ஸ்தோத்திரம் நம்முடைய பயம் என்னும் பயப்படுகிற காரியங்களை குறித்ததான சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது அதே வசனத்தில் பார்க்கிறோம், அவர்களுடைய வெட்கம் என்னும் சிறையிருப்பை மாற்றுகிறார். வெட்கம், ஸ்தோத்திரம். 19 வசனத்தில் வாசிக்கிறோமே, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் ஸ்தோத்திரம். யார் யார் முன்பதாக வெட்கம் அடைந்தார்களோ அது ஒரு சிறையிருப்பு. அடிக்கடி பார்த்தா ஸ்தோத்திரம் நம்ம இன்னொரு மனிதர் முன்பதாக, இன்னொரு நபர் முன்பதாக, இன்னொரு ஜனங்கள் முன்பதாக அசிங்கப்பட வேண்டி இருக்கும், அவமானப்பட வேண்டி இருக்கும். நம்ம வாழ்க்கையில் சில சூழல்கள் அப்படி நேரிடும். நம் நிமித்தமோ, குடும்பத்தை நிமித்தமோ, குடும்பத்தார் நிமித்தமோ, கணவர் நிமித்தமோ, மனைவி நிமித்தமோ, பிள்ளைகள் நிமித்தமோ நாம் மற்றவங்க முன்னாடி கொஞ்சம் தலைகுனிய வேண்டிய நிலை இருக்கும். நாம தலைகுனிய வேண்டியது அல்ல, மற்றவர்கள் நிமித்தம் நாம் கொஞ்சம் குனிய வேண்டியது இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெற்றோர் நல்லா இருப்பாங்க, பிள்ளை ஊருக்குள்ளே தப்பு பண்ணிட்டு வந்திருக்கோம். யாரா பண்ணது? அவன் பிள்ளை பண்ணானா அப்படின்னுவாங்க. ஸ்தோத்திரம். அப்போது பெற்றோர் தவறு செய்யலை, பெற்றோர் பிள்ளை செய்த தவறு நிமித்தம் பெற்றோர் வெட்கம் அடைய வேண்டி இருக்கும். ஸ்தோத்திரம். இப்படி பல காரியம் சொல்லிக்கிட்டே போகலாம். இதனால் ஸ்தோத்திரம் நாம் சரியாக இருந்தாலும் இன்னொருவர் ஸ்தோத்திரம் சரி இல்லாது இருப்பதனால பல இடங்களில் நாம் வெட்கத்தையும் அவமானத்தையும் நிந்தையையும் அனுபவிக்க வேண்டி இருக்கும். ஸ்தோத்திரம். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சிறை இருப்பு. ஆமென், ஆமென், ஆமென். மனைவி ஒழுங்காக இருப்பாங்க, கணவர் சரியில்லாத இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்போது அவங்க உறவுகள் சொந்த பந்தம் என்ன பேசுவாங்க? ஆமாம் ஆமாம், அவன் கூட சேர்ந்து வாழலையாம், அவன் கூட இல்லையாம். ஸ்தோத்திரம். அவன் விட்டு கடைச்சிட்டு போயிட்டானா, அவன் ஒரு குடிகாரனா. ஸ்தோத்திரம். அப்போது ஒருவர் சரியாக இருந்தால் ஒருவர் சரியில்லைன்னா எப்படி தான் இருக்கும் பேர்? ஸ்தோத்திரம். இப்படி தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ வெட்கம் அடைந்த உன் சிறையிருப்பை, நீ அவமானப்பட்ட உன் சிறையிருப்பை, அது உன் நிமித்தமோ, அது உன்னுடைய வேலையின் நிமித்தமோ, உன் செயலின் நிமித்தமோ, உன்னுடைய ஸ்தோத்திரம் செய்யாத குற்றமோ, இல்லை செய்த தவறோ, இல்லைனாக்கா ஸ்தோத்திரம் உன் கணவர் நிமித்தமோ, மனைவி நிமித்தமோ, பிள்ளைகள் நிமித்தமோ, பெற்றோர் நிமித்தமோ, இல்லை என்று சொன்னால் ஸ்தோத்திரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த இடத்துல எந்த சூழலை மற்ற மனிதன் உன்னை வெட்கப்படுத்தி இருந்தாலும் அவமானப்படுத்தி இருந்தாலும் அது ஸ்தோத்திரம் உன்னை சுற்றினவர்களோ, உன்னை ஸ்தோத்திரம் கொண்ட உறவுகளோ யாராயிருந்தாலோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அந்த வெட்கம் என்னும் சிறையிருப்பை நான் திருப்புவேன். அல்லேலூயா. உன்னை புகழ்ச்சியாக்குவேன், உன்னை புகழ்ச்சியாக்குவேன். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கர்த்தர் நமக்கு 2025 ஒரு பெரிய ஸ்தோத்திரம் புகழ்ச்சியை நமக்கு உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சிறையிருப்புக்குள்ளாக இத்தனை காரியம் இருக்கிறது. ஒரு சிறையிருப்புக்கு உள்ளாக ஸ்தோத்திரம் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக இத்தனையும் உள்ளே இருக்கிறது. அடுத்தது அவர்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார்? அவங்க வாழ்க்கையில் தோல்வி, 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 தோல்வி. அதை நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து முடிக்கிற வரைக்கும் அடிமைத்தனம் தான், சிறையிருப்புக்கு தான், சிறையிருப்புக்கு தான், சிறையிருப்புக்கு தான், சிறையிருப்புக்கு தான் போகிறாங்க. தோத்துறோம். சிறையிருப்பிலேயே பல தலைமுறை கடந்து விட்டது, அடிமைத்தனத்திலேயே பல தலைமுறை போய்விட்டது. ஸ்தோத்திரம். இதனால் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை பார்க்குறீங்களா, தோல்வியை சந்திக்கிறீங்களா, ஸ்தோத்திரம் தோல்வியை காண்கிறீங்களா, ஸ்தோத்திரம் அந்த தோல்வி என்னும் சிறை இருப்பை நான் மாற்றி புகழ்ச்சியாக்குவேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. உன்னை செய்ய நினச்சா செய்ய முடியாது, உன்னை பண்ண நினச்சா உன்னை பண்ண முடியாது, உன்னை ஸ்தோத்திரம் முடிக்க நினச்சா முடிக்க முடியாது. தோல்வி, ஸ்தோத்திரம் தோல்வி, 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 தோல்வி. நிறைய நஷ்டம், நிறைய நஷ்டம், நிறைய நஷ்டம். லாப வருமானம் பார்த்ததில் நஷ்டம், நிறைய எதிர்பார்த்ததில் எதிர்பார்ப்பே நிறைவேறாதது நஷ்டம். ஸ்தோத்திரம். நஷ்டம், நஷ்டம்.
ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிறை இருப்பை நான் திருப்புவேன், உன்னை புகழ்ச்சிக்குள்ளாய் வைப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம சிறை இருப்பை கர்த்தர் எப்படி மாற்றுவார்? இழந்ததை திரும்ப கொடுத்து மாற்றுவார். ஆமென். புகழ்ச்சி ஆக்குவார். சிறை இருப்பில் நம்ம பட்ட ஏமாற்றங்களை, ஸ்தோத்திரம், அந்த ஏமாற்றங்களை அதை நீக்கி நம்மளை புகழ்ச்சி ஆக்குவார். அந்த சிறை இருப்பில் இருக்கிற அந்த வியாதி, பலவீனம், சோர்வு, இவைகளை கர்த்தர் எடுத்து போட்டு நம்மளை ஸ்தோத்திரம் எப்படி மாற்றுவார்? நம்மளை ஸ்தோத்திரம் புகழ்ச்சிக்குரியவர்களாய் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிறையான தடை, சிறையான பயம், சிறையான வெட்கம், அவமானம், சிறையான தோல்வி, சிறையான நஷ்டம், இவைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி நம்மளை எப்படி மாற்றுவார்? புகழ்ச்சிக்குரியவர்களாய் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. இத்தனை காரியங்களை உள்ளடக்கியது தான் ஒரே வார்த்தை, சிறை இருப்பு. ஆமென். அப்போ இத்தனை காரியங்களுக்குள்ளாக நீங்கள் யார் இருந்தாலும், சிறியோர் இருந்தாலும், பெரியோர் இருந்தாலும், ஆண்கள் இருந்தாலும், பெண்கள் இருந்தாலும், இன்னைக்கு வந்தவங்க இருந்தாலும், வராதவங்க இருந்தாலும், ஸ்தோத்திரம், எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் இந்த ஸ்தோத்திரம் இத்தனை சிறை இருப்புகளை மாற்றி இந்த புதிய ஆண்டிலே நம்மை புகழ்ச்சிக்குரியவர்களாக்குவார், பெருமைக்குரியவர்களாய் மாற்றுவார், நல்ல ஒரு ஃபேமை உடையவர்களாய் மாற்றுவார், பெயரை உடையவர்களாய் மாற்றுவார். ஆமென். நல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இரண்டாவது ஸ்தோத்திரம், அவர் எப்படி நம்மை புகழ்ச்சிக்குரியவர்கள் ஆக்குகிறார், எப்படி புகழ்ச்சிக்குரியவர்கள் ஆக்குகிறார், நமக்கு எப்படி ஒரு புகழ்ச்சி வரும், நமக்கு எப்படி ஒரு பேர் வரும், நம்ம பெயர் எப்படி நிலைநாட்டப்படும் அப்படின்னு சொன்னால், ரெண்டாவது நமக்கு வருகிற புகழ்ச்சி எப்படி வருகிறதுன்னு சொன்னால், அவருடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மை புகழ்ச்சிக்குரியவர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தம் எந்த இடத்துலையுமே தேவன் ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனம், சொந்த ஜனம் அடிமைப்படும் போது, எந்த இடத்துலையுமே அது அவமானப்படும் போது, நெருக்கப்படும் போது, அடிபடும் போது, உதைப்படும் போது, எதிரி கையில் மாட்டி சிக்கி தவிக்கும் போது, ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவங்களுக்கு அழகாக ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தி, ஒரு நியாயாதிபதியை ஏற்படுத்தி, ஒரு ஆசாரியனை ஏற்படுத்தி, ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி, ஒரு ராஜாவை ஏற்படுத்தி, ஸ்தோத்திரம், அவங்களை கர்த்தர் என்ன செய்வார்? ஸ்தோத்திரம், வாக்கு தத்தத்தை கொடுப்பார். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுப்பார், வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுப்பார், வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்போ ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எதற்காக வேண்டி சொன்னால், அவருடைய ஜனமாகிய உங்களையும் என்னையும் அவர் ஸ்தோத்திரம், பிசாசு முன்பதாக, உலகத்தான் முன்பதாக, ஸ்தோத்திரம், சத்துருக்கள் முன்பதாக, எதிரிகள் முன்பதாக, அடுத்த நபர் முன்பதாக, புறஜாதிகள் முன்பதாக இந்த வாக்கு தத்தத்தை கொண்டு கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம் பெருமையோடு வாழ வைப்பதற்காக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ரெண்டாவது, இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் ஏன் கொடுக்கிறார் அப்படி என்று சொன்னால், இந்த வாக்கு தத்தம் தான் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில், அவருடைய பிள்ளைகளாகிய என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்பிக்கையை கொடுப்பதற்காக, நம்பிக்கையை கொடுப்பதற்காக, நம்பிக்கையை கொடுப்பதற்காக. அப்போ வாக்கு தத்தம் எதற்காக என்று சொன்னால், அடுத்த ஜனங்கள் முன்பதாக கர்த்தர் நம்மளை ஸ்தோத்திரம் கைவிட்டுடுவாரோ அப்படி என்று நடத்த மாட்டார். ஸ்தோத்திரம், உன்னை இவ்வளவு தூரம் நடத்தி வந்த, இனிமேலும் நடத்துவேன், இத்தனை கஷ்டத்தில் நடத்தி வந்தேன், இத்தனை பாடுகளை நடத்தி வந்தேன், இத்தனை உபத்திரவத்தில் நடத்தி வந்தேன், இத்தனை போராட்டங்களை நடத்தி வந்தேன், இத்தனை ஸ்தோத்திரம் உடைக்கப்பட்ட நேரங்களை நடத்தி வந்தேன், ஒன்றுமில்லாத நேரத்தில் நடத்தி வந்தேன், உதவாத உன்னை நடத்தி வந்தேன், ஸ்தோத்திரம், உன்னை யாரும் நேசிக்காத நிலையில் இருந்தபோது நடத்தி வந்தேன், உன்னை எல்லாரும் மறந்த போதும் கைவிட்ட போதும் நான் நடத்தி வந்தேன், இனிமேலும் நான் நடத்துவேன் அப்படி என்பதற்காக கர்த்தர் கொடுப்பதுதான் வாக்கு தத்துவம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு ஏன் கொடுக்கிறார், எதற்கு கொடுக்கிறார்? இரண்டாவது, இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து நம்மளுடைய ஸ்தோத்திரம் பெயரை ஸ்தோத்திரம் நிலைநாட்டுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். படிக்காதவனுடைய ஸ்தோத்திர பேருக்கு பின்னாடி பார்த்தா எந்த பத்திரிகையிலையும் பின்னாடி ஒன்றும் இருக்காது, ஒரு எழுத்தும் இருக்காது. ஸ்தோத்திரம். ஒரு நோட்டீஸை பார்த்தா, ஒரு போஸ்டரை பார்த்தா, ஒரு பத்திரிக்கையை பார்த்தா ஒன்றும் இருக்காது.
அதை நல்லா படித்த ஆளை பார்த்துன்னு சொன்னால் பின்னாடி பார்த்தா ஸ்தோத்திரம் நல்லா கொட்டை எழுத்தில் இருக்கும். இவர் இதை அதை படித்தார், இதை படித்தார், இதை படித்தார், இந்த படிப்பு அந்த படிப்புன்னு என்ன செய்யும் பின்னாடி போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் நாம் போட்டுக்கொள்ளணும். இந்த வாக்கு தத்தமெல்லாம் எதற்காக வேண்டி சொன்னால் நமக்கு கொடுக்கிறதான நம்பிக்கை. ஆமென். தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிற தேவன் கொடுக்கிறதான ஸ்தோத்திரம் நம்பிக்கையின் செய்தி தான் இந்த வாக்கு தத்தங்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இந்த 2 வசனத்தை ஏன் மீண்டும் வாசித்தோம்? 2 வசனத்திலேயும் 19, 20 2 வசனத்திலேயும் கர்த்தர் மீண்டும் அதே வாக்கு தத்துவத்தை பேசுகிறார். கடைசி பகுதியை வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். மீண்டும் 20 கடைசியை வாசிக்கிறோம். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஸ்தோத்திரம். அப்போ முதல்ல ஆண்டவர் அடிமைத்தனத்துக்கு போயிட்டாங்க, சிறைக்கு போயிட்டாங்க, சிறையிருப்பை நீக்கி புகழ்ச்சிக்குள்ள ஒரு ஜனமா மாத்துறாரு. அப்போ 2வது அவங்க ஸ்தோத்திரம் எல்லா ஜனங்களும் முன்பதாக அவமானப்பட்டு நிற்கிறாங்க. ஸ்தோத்திரம் அவங்க அவமானத்தை மாத்துறதுக்காக ஸ்தோத்திரம் அவங்களுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்து அவங்களை உயிர்ப்பிக்கிறாரு. ஸ்தோத்திரம் 2வது இந்த வாக்கு தத்துவம் ஏன் கொடுக்கிறார் அப்படின்னாக்கா அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. ஸ்தோத்திரம் ஒரு சிறையிருப்புக்கு போன ஒரு ஜனத்துக்குள்ள, ஒரு அடிமைத்தனத்துக்கு போன ஜனத்துக்குள்ள எந்தவித நம்பிக்கையுமே இருக்காது. எந்தவித நம்பிக்கையும் இருக்காது. ஐயோ நம்மளை அடிமைத்தனமாக கொண்டு போயிட்டாங்க, என்னைக்கு நம்ம விடுதலை ஆகும், என்னைக்கு நம்மளை விடுவிப்பாங்க, எத்தனை வருஷம் பொறுத்து நம்ம திருப்பி நம்ம வீட்டுக்கு அனுப்புவாங்க, எப்போ வருவோம், நம்ம வீட்டை போய் எப்போ பார்ப்போம், நம்ம சொந்த ஊருக்கு எப்போ போவோம், அடிமையாக கொண்டு வந்துட்டாங்களே, ஐயோயோ நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்ம ஊரில், நம்ம எண்ணத்தில், நம்ம இடத்துல, நம்ம தேசத்தில், நம்ம நாட்டில் எப்போ தான் போவோமோ, நம்பிக்கை இருக்காது. அதனால தான் அடிமைத்தனத்துக்கு போகும்போதெல்லாம், சிறையிருப்புக்கு போகும்போதெல்லாம் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்து நம்பிக்கையை கொடுப்பார். வாக்கு தத்தம் என்று சொன்னாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அது நம்பிக்கையின் செய்தி. ஆமென் ஆமென். இது ஸ்தோத்திர கர்த்தர் கொடுத்து உறுதிப்படுத்துவார். ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் கர்த்தர் விசுவாசத்தை கட்டி எழுப்புவார். விசுவாசத்தை கட்டி எழுப்புவார். நம்ம நம்பிக்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். அப்போ இந்த வாக்கு தத்தத்தை கொண்டுதான் நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நாம நம்பிக்கையிலையும் விசுவாசத்திலையும் பலனடைய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். விசுவாசம் இந்த வாக்கு தத்தம் இல்லாமல் பெருகாது. நமக்குள் இருக்கிற நம்பிக்கை இந்த தேவன் பேசுகிற வாக்கு தத்தம் இல்லாமல், தேவ வார்த்தை இல்லாமல் பெருகாது. ஆகவே ஆண்டவர் நம்மளுடைய நம்பிக்கையை உயிர் பெறச் செய்ய, விசுவாசத்தை உயிர் பெறச் செய்ய வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நம்பிக்கையே இல்லாதவர்களுக்கு பல நேரங்களில் கர்த்தர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தினால உறுதி கிடைச்சி அநேகர் ஸ்தோத்திரம் நம்பி ஒரு காரியத்தை செய்து அதை நிறைவேற்றி முடித்திருப்பார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். விசுவாசமே இல்லாத பலருடைய வாழ்க்கையில் அநேக இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் போதுமான விசுவாசங்கள் இல்லை. ஆனால் அந்த விசுவாசம் இல்லாத நேரத்தில், விசுவாசம் அது மெலிந்து போகிற நேரத்தில், அது தளர்ந்து போகிற நேரத்தில் கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களை பேசி மீண்டும் இருதயத்தில், உள்ளத்தில் ஒரு திடனை கொடுத்து கர்த்தர் அவங்களை நடத்துவார், வாழ வைப்பார். அவங்களை கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பித்து உயிர் பெற செய்வார். அல்லேலூயா. செய்து இருக்கிறார். ஆமென். அதுக்காக தான் கர்த்தர் வாக்கு தத்தங்களை பேசுகிறார். வாக்கு தத்தங்களை பேசுகிறார். வாக்கு தத்தங்களை பேசுகிறார். ஸ்தோத்திரம். 4வது இந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் ஏன் பேசுகிறார்? எதற்காக கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார்? நம்மளை வாக்கு தத்தத்தை கொடுத்து புகழ்ச்சி ஆக்குகிறார் என்று சொன்னால் அந்த வாக்கு தத்தத்தை நிமித்தம் தான் ஒவ்வொரு மாதமாக வருகிறோம். 1ஆம் தேதினா ஸ்தோத்திரம் ஒரு புது வாக்கு தத்தத்தை ஆண்டவர் பேசுகிறாருன்னு நம்ம ஜெபம் பண்ணி விசுவாசித்து ஸ்தோத்திரம் ஒவ்வொரு மாதமும் 12 மாதமும் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம். எதன் அடிப்படையில்? ஆண்டவரே இந்த மாதத்துல ஆகிலும், ஆண்டவரே இந்த நாளில் ஆகிலும், ஆண்டவரே போன மாதம் இல்லைப்பா இந்த மாதம், ஸ்தோத்திரம் போன வருஷம் இல்லைப்பா இல்லை இந்த வருஷம்,
அப்படின்னு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை பெறும்போது இப்போ 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 இன்னைக்கு இன்னைக்கு அப்படின்னு நம்ம நினச்சி வாங்குகிறோமே இந்த வாக்கு தத்தம் எல்லாம். இது எதற்காக வேண்டி சொன்னால், இது எல்லாமே நம்ம எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி நம்மை புகழ்ச்சிக்குரியவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் மாதந்தோறும் கர்த்தர் ஏன் நம்மோடு பேசுகிறார்? நம்ம எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக, நம்ம எதிர்பார்ப்புகளை எல்லாம் கர்த்தர் செய்து முடிப்பதற்காக கர்த்தர் பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நாம் ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்போடு பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஐயோ இது நடக்காதா, ஐயோ இது கிடைக்காதா, இது வராதா, ஸ்தோத்திரம் இது நிறைவேறாதா, ஸ்தோத்திரம் அப்படின்னு நாம் ஸ்தோத்திரம் எதிர்பார்த்து காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்து நிறைவேறுவார். ஆமென், அல்லேலூயா. ஐயோ எதிர்பார்த்துருக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரம் கர்த்தர் பேசுவார். ஸ்தோத்திரம் உனக்கு இது உண்டாகும் அப்படின்னு பேசுவார். ஸ்தோத்திரம் கர்த்தர் அந்த மாதம் அந்த எதிர்பார்ப்பின்படி, அந்த வாக்கு தத்தத்தின்படி, அவர் சொன்ன அந்த வசனத்தின்படியே கர்த்தர் நமக்கு அதை நிறைவேற்றி முடித்திருப்பார். அல்லேலூயா. எதிர்பார்த்து அநேகர் ஸ்தோத்திரம் வாக்கு தத்தத்தின்படி அநேக வேலைகளை வாங்கியிருக்கிறார்கள். ஆமென். எதிர்பார்த்து வாக்கு தத்தத்தின்படி அநேகர் வீடுகளை கட்டியிருக்கிறார்கள். எதிர்பார்த்து அநேகர் ஸ்தோத்திரம் அந்த வாக்கு தத்தத்தின்படி சுகத்தை பெற்றிருக்கிறார்கள். எதிர்பார்த்து அநேகர் இந்த வாக்கு தத்தத்தின்படி சமாதானத்தை பெற்றிருக்கிறார்கள். எதிர்பார்த்து அநேகருடைய வாழ்க்கையில் திருமண காரியங்கள் கைகூடி வந்திருக்கிறது. ஆமென். எதிர்பார்த்தவர்கள் அந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் ஸ்தோத்திரம் நீண்ட நாள் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீண்ட நாள் எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பேசின இந்த வாக்கு தத்தத்தின்படி அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் சும்மா வெறுமையானது அல்ல. நம்ம எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கும் போது ஆமென் கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்கிறார். ஆமென். நம்ம எதிர்பார்ப்புக்கும் இந்த வாக்கு தத்தத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு, இணைவு உண்டு, இசைவு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவ்வளவு பெரிய மகத்துவம் உண்டு, அவ்வளவு பெரிய மகிமை உண்டு இந்த வாக்கு தத்தங்களுக்கு. ஸ்தோத்திரம். நம்மளுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற அளவுக்கு ஸ்தோத்திரம் பவர் உண்டு அந்த வாக்கு தத்தத்துக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். ஏதோ மாதம் பிறந்தா கொடுப்பது மட்டும் வாக்கு தத்தம் அல்ல அப்படி நினைத்து கொள்ளக்கூடாது. ஒரு வருஷம் பிறந்தா ஒரு புத்தாண்டுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பாங்க, அப்படி அல்ல. அது ஏன் கொடுக்கிறார்? ஸ்தோத்திரம் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். இப்போ இந்த மாதம் என்ன எதிர்பார்ப்பில் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, இந்த வருஷத்தில் என்ன எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபியுங்கள், இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி அறிக்கையிடுங்கள், இந்த வாக்கு தத்தத்தை நம்புங்கள், இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசியுங்கள். இந்த வாக்கு தத்தத்துக்கு ஒரு உயிர் உண்டு. ஆமென். அது நமக்கு நிறைவேறி முடிக்கும், செய்து காட்டும், நிரூபித்து காட்டும், நிறைவேற்றி காட்டும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் பல சாட்சிகளை உருவாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் மெய் சமாதானத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை கட்டி எழுப்பி இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் அநேகருடைய சரீரத்தில் கிரிகை செய்திருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் அநேகருடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்கி இருக்கிறது, மறு ரூபங்களை உண்டாக்கி இருக்கிறது, பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் ஸ்தோத்திரம் கடைசி நான் 5வது சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிரிகையை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க வைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய செயல், ஆண்டவரே இறங்கி நமக்கு கிரிகை செய்வார். இந்த ஆண்டு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரா? இந்த வாக்கு தத்தத்தின்படி ஸ்தோத்திரம் இந்த சபைக்கு கொடுத்தாரா? இந்த சபைக்குள்ள அநேக கிரிகையை கர்த்தர் நடப்பிப்பார். ஆமென். சும்மா வெறுமையை நடத்த மாட்டார். ஆமென். இந்த வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்தாருன்னா அந்த கொடுப்பதற்கு ஒரு நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார், திட்டத்தோடு கொடுத்திருக்கிறார், தரிசனத்தோடு கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தில் கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். சபைக்குள் இருக்கிற விசுவாச குடும்பங்களாகி நம்முடைய குடும்பங்களில் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். கர்த்தருடைய செயல் கிரிகை இந்த வாக்கு தத்தத்தின் நிமித்தம் வரும். ஆமென், அல்லேலூயா.
அவர் செய்ய போறதுக்கு முன் அடையாளமாக வாக்குத்தத்தத்தை சொல்லி வாக்குத்தத்தத்தை அறிவித்து விட்டு அவர் பின்பதாக அவர் கிரியை நடப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் பழமொழி சொல்லுவார்கள், சோத்திரம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று. அதுபோல தோத்திரம் ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே கொடுக்கிறதான அடையாளம், ஆமென், முன்கூட்டியே கொடுக்கிறதான ஒரு வெளிப்பாடு, முன்கூட்டியே நமக்கு கொடுக்கிறதான ஒரு தரிசனம், முன்கூட்டியே நமக்கு கொடுக்கிறதான ஒரு தெளிவு. தோத்திரம் முன்கூட்டியே கர்த்தர் கிழிக்கிறதான ஒரு கோடு, அதை பின்பதாக அவர் செயலால் கிரிகையால் நடத்தையால் அவருடைய அற்புதங்களால் அவர் பின்பதாய் போடுவதுதான் ரோடு. ஆமென், அல்லேலூயா. அதற்கு அடையாளமாய் பேசுவதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். கிரிகியை பார்ப்போம், நம்மளை புகழ்ச்சியாக்குவா. ஆமென், நம்ம பெயரை உயர்த்துவார், நம்மளை கீர்த்தியா வைப்பார், நம்மளை ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா, ஆமென். வாக்கு தத்தங்களை கொண்டு கர்த்தர் நம்மை புகழ்ச்சியாக்குவார். ஆமென். என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறிச்சிங்க அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு தாங்க ஸ்தோத்திரம் இன்னைக்கு அநேகர் ஊழியக்கார மாறி இருக்கிறது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை கொண்டு தாங்க என்னை ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தார். இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாருங்க. அதுக்கு பிறகு தாங்க இப்படிப்பட்ட ஒரு சபையை கட்டி எழுப்பினேன். அல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாருங்க. அப்போ அதுக்கு பிறகு தாங்க இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் தாங்க இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணேன். ஸ்தோத்திரம், இப்படின்னு கர்த்தர் ஸ்தோத்திரம் இப்படி வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, உயர்வை கொடுத்திருக்கிறார். அவங்க பேரை நிலைநாட்டி இருக்கிறார். வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் புகழ்ச்சியை கொண்டு வரும். ஆமென், ஆமென். இந்த ஆண்டு வாக்கு தத்தம் நமக்கு புகழ்ச்சியை கொண்டு வரும். இந்த மாத வாக்கு தத்தம் நமக்கு புகழ்ச்சியை கொண்டு வரும். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக 6வது சொல்லுகிறேன், அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்து எப்படி அவர் புகழ்ச்சியாக்குகிறார் என்று சொன்னால், ஸ்தோத்திரம் வாக்கு தத்தத்தை கொடுத்து தான் நம்மளை ஸ்தோத்திரம் உயிர்ப்பிப்பாராம். ஆமென், உயிர்ப்பிப்பாராம், உயிர்ப்பிப்பாராம். அடிக்கடி நம்ம ஆத்துமா செத்து போயிடும், அடிக்கடி நம்ம ஆவி சோர்ந்து போயிடும். ஸ்தோத்திரம், எதனால்? ஐயோ இந்த கஷ்டத்தை தாங்க முடியலையே, ஐயோ இந்த போராட்டத்தை தாங்க முடியலையே, ஐயோ இந்த குடும்பத்தில் இப்படி நிம்மதியாக இருக்க முடியலையே, ஐயோ 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 முடியலையே அப்படின்னு நாம் ஸ்தோத்திரம் அப்படின்னு நாம் எந்த இடத்துல ஸ்தோத்திரம் ஒரு விளிம்பில் நிற்கிறோமோ, முடியலையேன்னு ஒரு பெருமூச்சோடு நிற்கிறோமோ, ஒரு சோர்ந்து போய் நிற்கிறோமோ, என்ன செய்வேன்னு நிற்கிறோமோ, அந்த இடத்துல இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் நம்மளை உயிர்ப்பிக்குமாம். அல்லேலூயா. என்ன சொல்ல தெரியாது, என்ன பேசணும்னு தெரியாது, என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாது, எதை பண்ணணும்னு தெரியாது. ஸ்தோத்திரம் எந்த ஒரு காரியத்தையும் ஸ்தோத்திரம் பரிபூர்ணமாக செய்வதற்கு நமக்கு எண்ணமோ சிந்தையோ ஸ்தோத்திரம் மனமோ இருக்காது. அப்படியே ஒரு திகைத்து ஸ்தோத்திரம் நிற்போம், அப்படியே திகைத்து நிற்போம், ஒரு புகையை போல நிற்போம், ஒரு மேகத்தை போல நிற்போம். என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒரு வாக்குத்தத்தை நம்மளை உயிர்ப்பிக்குமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உயிர்ப்பிக்குமா, உயிர்ப்பிக்குமா. அந்த வார்த்தை வந்த உடனே எரேமியா சொல்லுகிறார் பார்த்தீங்களா, அந்த வார்த்தை வந்த உடனே நான் என்ன செய்தேன்? உட்கொண்டேன். ஸ்தோத்திரம், உட்கொண்டேன். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? அது கண்மலையை உடைக்கிற சம்மட்டியாக இருக்கிறது. அந்த வார்த்தை வந்த உடனே, வாக்குத்தத்தம் வந்த உடனே அப்படியே ஸ்தோத்திரம் வராததுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குழப்பமோ பயமோ பதட்டமோ சோர்வோ திகைப்போ திகிலோ நடுக்கமோ இருக்கும். ஸ்தோத்திரம் யோசுவாவுக்கு இருந்தா மாதிரி ஸ்தோத்திரம் ஆண்டவர் பார்த்து சொன்னார், போ, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன். ஸ்தோத்திரம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. யோசுவாவுடைய ஊழியத்துக்கு அடையாளமே வாக்குத்தத்தம் தான். அல்லேலூயா. யோசுவாவினுடைய வெற்றியே வாக்குத்தத்தம் தான். ஆமென். யோசுவா ஜெயித்ததே அவனிடத்துல கொடுத்த வேலையை ஊழியத்தை ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 12 கோத்திரத்துக்கு ஸ்தோத்திரம் அந்த கானான் என்னும் மலை தேசத்தை பங்கிட்டதே 31 ராஜாக்களை ஜெயித்ததே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான். ஆமென். யோசுவா 1:5 தான். ஆமென். அதனால கர்த்தர் நமக்கு மீண்டும் சொல்லுகிறார், இந்த வாக்கு தத்தத்தை கொண்டு தான் நான் உன்னை என்ன செய்வேன்? உயிர்ப்பிப்பேன். சோர்ந்து போயிட்டீங்களா?
கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, இந்த வாக்கு தத்தத்தினால தான் நான் உன்னை உயிர்ப்பிப்பேன். ஆமென். வாக்கு தத்தம் உன்னை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. ஆமென். தோத்திரம். நீ மடிந்து போனாலும் சரி, கர்த்தர் மறுபடியும் நிற்க வைப்பார். நீ ஒடிந்து போனாலும் சரி, கர்த்தர் திரும்ப எழுப்பி நிற்க வைப்பார். அல்லேலூயா. நீ சரிந்து போனாலும் சரி, கர்த்தர் திரும்ப அதை நிலைநாட்டுவார். நீ இடிந்து போனாலும் சரி, திரும்ப கர்த்தர் அதை கட்டுவார். அவர் உடைக்கவும் கட்டவும் நாட்டவும் இடிக்கவும் பிடுங்கவும் கர்த்தர் ஒரு எரேமியா என்ன தீர்க்கதரிசி தெரிந்து கொண்டார். அப்படின்னா என்ன சொல்ல வருகிறார்? என்ன ஆனாலும் நான் அதை சரி செய்வேன்னு சொல்ல வருகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ தோத்திரம். எரேமியா பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரை, என்ன ஆண்டவரை, இவ்வளோ பெரிய வேலைக்கு ஊழியத்துக்கு அழைச்சிட்டீங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. எரேமியா சொல்கிறாரு, தோத்திரம், இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே, நான் பேச அறியாத குழந்தையாக இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் தப்பிச்சுக்கிறதுக்கு சொல்கிறாரு, ஆண்டவரை செய்ய முடியாதப்பா, இவ்வளோ பெரிய ஊழியத்தை கொடுத்தா எப்படி செய்கிறது, நான் எப்படி இருக்கிறேன், பேச அறியாத குழந்தையாக இருக்கிறேன். தோத்திரம் சொல்கிறாரு, ஐயோ நான் இன்னும் புட்டி பால் தான் குடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. தோத்திரம். இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இவர் ஒரு பெரிய ஊழியக்காரன். தோத்திரம். ஆனால் கொடுத்த வேலையை செய்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு? முடியாத ஆண்டவரே, பேச அறியாத குழந்தையாக இருக்கிறேன். தோத்திரம். ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்கிறாரு, நீ போ, என் வார்த்தை உன் வாயில் வைக்கிறேன், என் வார்த்தையை நான் தீவிரமாக நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. தோத்திரம். எதை கர்த்தர் கொடுத்தாரு? தோத்திரம். அவனுக்கு கத்தியை கொடுத்தாரா, பட்டயத்தை கொடுத்தாரா, ஈட்டியை கொடுத்தாரா, கேடகத்தை கொடுத்தாரா, பெரிய போர் படையை கொடுத்தாரா? அப்படின்னா ஆள்பலத்தை கொடுத்தாரா, பணபலத்தை கொடுத்தாரா, படையை கொடுத்தாரான்னா கொடுக்கல. தோத்திரம். எதை கொடுத்தாரு? வசனத்தை கொடுத்தாரு, வார்த்தையை கொடுத்தாரு, வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. எரேமியாவினுடைய ஊழிய வெற்றி வாக்கு தத்தம், யோசுவாவினுடைய ஊழியத்தின் வெற்றி வாக்கு தத்தம். ஆமென். அல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜெயம் வாக்கு தத்துவம், இவருடைய வாழ்க்கையினுடைய ஜெயம் வாக்கு தத்துவம். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மளை உயிர்ப்பித்து நடத்துவது எது தெரியுமா? ஸ்தோத்திரம். வாக்கு தத்துவம் நம்ம வாழ்க்கையில வெற்றியா மாற்றும், நம்ம வாழ்க்கையில ஜெயமா மாற்றும். அல்லேலூயா. வாக்கு தத்தங்களை சொல்லுவோம். நான் 1ஆம் தேதி இரவு சொன்னது போல தினம் தினம் சொல்லுவோம், அறிக்கையிடுவோம். இந்த வருஷம் சொன்னீங்களே செப்பனியா 3:20, என் வாழ்க்கையில் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னு சொன்னீங்களே, செய்யும் ஆண்டவரே. ஆமென். சோர்ந்து போயிட்டீங்களா சொல்லுங்க, பயப்படுறீங்களா சொல்லுங்க, கலக்கத்தோடு இருக்கிறீங்களா சொல்லுங்க, தயக்கத்தோடு இருக்கிறீங்களா சொல்லுங்க, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களா சொல்லுங்க, சோத்திர அவிசுவாசமாக இருக்கிறீங்களா சொல்லுங்க, நம்பிக்கையை இழந்து போயிடுச்சா சொல்லுங்க, சோர்ந்து துவண்டு உட்கார்றீங்களா சொல்லுங்க. மனுஷனால, வார்த்தையால, பல விதமான நிர்பந்தத்தால, சுற்றி இருக்கிற சூழலால சோத்திரம் நீங்க சோர்ந்து போய் உட்கார்றீங்களா சொல்லுங்க. என்ன நீர் ஆண்டவரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வையோ, இந்த பிசாசு முன்பதாய் வையோ, இந்த சூழ்நிலை முன்பதாய் வையோ, இந்த உறவுகள் முன்பதாய் வையோ, இந்த ஜனத்துக்கு முன்பதாய் வையோ, இந்த எதிரிக்கு முன்பதாய் வையோ, நான் பயப்படுற காரியத்துக்கு முன்பதாய் வையோ, என்ன அடிக்கடி மனமடிவாக்குகிற காரியத்துக்கு முன்பதாய் வையோ. அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை கொண்டு என்னை உயிர்ப்பியோ. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உயிர்ப்பிப்பார். இப்போ வாக்கு தத்தத்தை ஏன் கொடுக்கிறார்? ஸ்தோத்திரம். நமக்கு நம்பிக்கையை கொடுக்க, நமக்கு விசுவாசத்தை கொடுக்க, நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற, நம்மளுடைய ஜெபத்தெல்லாம் கேட்பதற்கு, நமக்கு சமாதானத்தை கொடுக்க, நமக்கு கர்த்தருடைய கிரியை நடப்பித்து காட்ட, நம்முடைய வாழ்க்கையில் உயிர்ப்பித்து நம்மை நடத்துவ கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்து நம்மளை எப்படி வைப்பாராம்? புகழ்ச்சிக்குரியவர்களாய் வைப்பார். ஆமென். செத்து போனவங்கள வைக்க மாட்டார். ஆமென். நம்மளை புகழ்ச்சிக்குரியவர்களாய் வைப்பா. அல்லேலூயா. நாம் யார்? நாம் புகழ்ச்சிக்குரியவர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே வேத வசனம் கடைசி 3வது சொல்லுகிறது, 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்துக்கு போன இந்த யூத ஜனம், இஸ்ரவேல் ஜனம், சிறையிருப்புக்கு போன இந்த யூத ஜனம், ஸ்தோத்திரம், இவங்க கையில் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஸ்தோத்திரம்.
எதுவுமே இல்லை. இழந்த பொருளாதாரத்தை திரும்ப கொடுத்து அவர்களை புகழ்ச்சிக்குள்ளாக்குவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். எப்படி நம்மை புகழ்ச்சிக்குள்ளாக்குவார் அப்படி என்று சொன்னால், ஸ்தோத்திரம், நமக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுத்து கர்த்தர் புகழ்ச்சிக்குள்ளாக்குவார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இவர்களுடைய வரலாற்று பின்னணித்தை எடுத்து படித்து பார்த்தால், ஸ்தோத்திரம், இவங்க கையில் இருந்த அத்தனை பொருளாதாரமும் இழந்து போய்விட்டது. அத்தனை பொருளாதாரமும் இழந்து போய்விட்டது. ஒரு பொருளாதாரம் கூட இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஒரு பொருளாதாரமும் இல்லை, ஒரு பொருளாதாரமும் இல்லை, எந்தவித பொருளாதாரமும் இல்லை. ஸ்தோத்திரம். வீடு இல்லை, நிலம் இல்லை, ஸ்தோத்திரம், வசதி இல்லை, வண்டி இல்லை, வேலை இல்லை, ஆலயம் இல்லை. இவங்க வாழ்க்கையில் எதை எடுத்தாலுமே இல்லை 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 இல்லை. இப்போ எதை வச்சு வாழ்வீங்க? எதை வச்சு பிழைப்பீங்க? எதை வச்சு தங்குவீங்க? எதை வச்சு சாப்பிடுவீங்க? எதுனா உண்டா, இருக்கா? இல்லை. அந்த நிலையில இப்போ இவங்க இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இவங்களுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் எப்படி இருந்தது? நல்ல உயரத்தில் இருந்தது. இப்போ எதை பார்த்தாலுமே இல்லை 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 இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நிலையில இருந்து அவங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம கையில் இன்னைக்கு இருக்கிற நிலையில், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் என் கையில் இல்லை 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 என்பது நிறைய இருக்கலாம். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். இந்த மூன்றாவது காரியம், இந்த வேத பகுதியில், இந்த வாக்கு தத்தத்தில் மிக முக்கிய காரியம், அவங்க வாழ்க்கையில் எல்லா பொருளாதாரத்தையும் இழந்து விட்டார்கள். அத்தனை பொருளாதாரமும் இழந்து போயிற்று. ஆமென். நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், ஸ்தோத்திரம், என் கையில் கூட ஒன்றுமே இல்லையே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற எனக்கு ஒன்றுமே இல்லையே, எதுவும் இல்லாமல் இருக்கிறேனே, எதுவும் இல்லாத இருக்கிறேனே. மனிதனை நீங்கள் இழந்து இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் காசு பணத்தை இழந்து இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் ஸ்தோத்திரம் நகை நட்டை இழந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கையில் இருக்கிற எல்லா உடைமைகளையெல்லாம் இழந்து நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். இல்லை 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 இல்லை. பொருளாதாரம் வீட்டை இழந்திருக்கலாம், நிலத்தை இழந்திருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம், வியாபாரத்தை இழந்திருக்கலாம், விவசாயத்தை இழந்திருக்கலாம், பல காரியத்தை நீங்கள் இழந்து 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 எல்லாத்தையும் இழந்திருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்றாரு, பொருளாதாரத்தை நான் மீண்டும் கொடுத்து உங்களை புகழ்ச்சிக்குரியவர்களாய் மாற்றுவேன். அல்லேலூயா. உங்கள் பொருளாதார நிலை உயரும். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உங்கள் பொருளாதார நிலை இந்த வருஷத்தில் உயரும். உங்கள் பொருளாதார நிலை உயரும். ஆமென், ஆமென். உங்கள் பொருளாதார நிலையை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் பொருளாதார நிலையை கர்த்தர் மாற்றி அமைப்பார். உங்கள் பொருளாதார உயர்வை கர்த்தர் உங்களுக்கு பெருகச் செய்வார். உங்களுக்கு பொருளாதாரத்தை நீங்கள் நினைப்பதை விட, இப்போது இருப்பதை விட, இல்லை என்கிற சூழ்நிலையை விட கர்த்தர் பல மடங்கு கொடுத்து கர்த்தர் நம்மை புகழ்ச்சியாக்குவார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொருளாதாரம் எதற்கெடுத்தாலும் இல்லையே, பொருளாதாரம் எதற்கெடுத்தாலும் இல்லையே, இல்லையே இல்லையே. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் பொருளாதார நிலைமையை மாற்றி அமைப்பார். ஆமென். உங்கள் பொருளாதார நிலை மாறும். உங்கள் பொருளாதார நிலையை கர்த்தர் மறுபடியும் உயிர் பெறச் செய்வார். உங்கள் பொருளாதார நிலையில் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். பொருளாதார நிலையில் உயிர் பெறச் செய்வார். பொருளாதார நிலையில் கர்த்தர் உங்களை முன்னேற்றம் அடைய செய்ய வைப்பார், விருத்தி அடைய செய்ய வைப்பார். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற செய்ய வைப்பார். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்னாரு. பொருளாதாரத்தில் கர்த்தர் அப்படி மாற்றுவார். உன் ஐஸ்வர்ய சம்பளனாய் மாற்றுவேன் சொன்னாரு. கர்த்தர் அப்படி ஐஸ்வர்ய சம்பளனாய் மாற்றுவார். கர்த்தரை துதிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம கையின் பிரயாசம்
பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. கர்த்தர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பா. உன் கையிடும் வேலையில நான் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை இடுவேன்னு சொன்னாரு. கர்த்தர் நம்ம பொருளாதாரத்தில் கையிடும் வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். உன் எண்ணெய் கலசமோ உன்னுடைய ஸ்தோத்திரம் மாப்பு செய்கிற தொட்டியோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. கர்த்தர் பொருளாதாரத்தில் அப்படி ஆசீர்வதிப்பா. ஆகார குறைவில்லாத கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா, நடத்துவா. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய்னு சொன்னாரு. கர்த்தர் பொருளாதார நிலையில் அப்படி வாழ வைப்பார். அடுத்தவங்க கையை ஏந்தறவங்கள விடமாட்டார், அடுத்தவங்க கையில வாங்குகிறவங்கள விடமாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளுடைய பொருளாதாரத்தை நமக்கு கர்த்தர் திருப்தியாக நடத்துவார், நிம்மதியா நடத்துவார், சுகமா நடத்துவார், மீதம் எடுக்கும்படி நடத்துவார். கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம இம்மைக்குரிய வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, பொருளாதார நிலையை கர்த்தர் 2025 நிச்சயம் மாற்றுவார். மாற்றம் வரும், மாறுதல் வரும், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். பொருளாதார நிலை என்று வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் நிறைய கடன்கள் அந்த கடன் என்பதே ஸ்தோத்திரம் நம்ம பொருளாதார நிலையில் உயரக்கூடாத விடாதபடி ஸ்தோத்திரம் திருடுகிறதான ஒரு திருடன். ஆமென். அது ஒரு பிசாசு. இயேசுவின் நாமத்தினால அதை சபித்து நம்ம அப்புறப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் அந்த காரியத்தில் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தருவாராக. கடன் என்ற ஒன்றுக்கு போகாத இருக்க, கடன் என்ற ஒன்றை வாங்காத இருக்க கர்த்தர் நம்மை பொருளாதார நிலையில் உயர்வடைய செய்வாராக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். தரித்திரம். ஓ, எவ்வளவு வந்தாலும், எத்தனை ஆயிரம் வந்தாலும் தரித்திரமா இருக்கும், எத்தனை லட்சம் வந்தாலும் தரித்திரமா இருக்கும், எவ்வளவு வேலை செய்தாலும் தரித்திரமா இருக்கும், எவ்வளவு ஸ்தோத்திரம் கூலி வாங்கினாலும் தரித்திரமா இருக்கும். என்னதான் நமக்கு பொருளாதார ஆசீர்வாதம் இருந்தாலும் தரித்திரம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த தரித்திரம் ஒரு பிசாசு. அது இயேசுவின் நாமத்தினால கட்டுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் பொருளாதாரத்தில் வைப்பாராக. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, தோத்திரம், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை தான் சொல்லுகிறேன். தோத்திரம், அவனுக்கு என்னப்பா, அவங்க நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு குறையில்லாமல் தான் இருக்கிறாங்க, அப்படி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. ஆனால் அவங்களே ஏகப்பட்ட கஷ்டத்துலேயும் கடத்துலேயும் உட்காந்துருக்கிறாங்க அப்படின்னு. தோத்திரம், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான். தோத்திரம், நல்லா சம்பாதிக்கிறவர், நல்லா சம்பளம் வாங்குறவர், நல்லா ஸ்தோத்திரம் குடும்பத்தில் ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்தோத்திரம் 1.5 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வருமானம் இருக்கிறது. ஆனால் அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் அவங்களை பார்த்து சொல்கிறாரு, தோத்திரம், அந்த வீடாங்க அது 1.5 லட்சம் இல்லைங்க, 5 லட்சம் வாங்கினாலுமே கூட அந்த வீடு அப்படி தான் இருக்குது. அல்லேலூயா. தோத்திரம். சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம் நிறைய சம்பாத்தியம் வர வீடுலாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. தோத்திரம். நிறைய பொருளாதாரம் இருக்குது, நிறைய அவங்களுக்கு பணம் வருது, அப்படி இல்லை. தோத்திரம். நிறைய வருகிற வீடுகளுக்கு கூட சில வீடுகளில் ஸ்தோத்திரம் கடனும் தரித்திரமும் வறுமையும் கஷ்டமும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சிலர் இல்லாமலேயே தரித்திரத்தில் இருக்கிறாங்க, சிலர் ஸ்தோத்திரம் கடன் வாங்கியே தரித்திரத்தை அடைகிறாங்க, சிலர் ஸ்தோத்திரம் இருக்கிறத ஸ்தோத்திரம் அவர்கள் சரியாக பயன்படுத்த தெரியாமல் முடியாமல் ஸ்தோத்திரம் தரித்திரம் அடைகிறாங்க. ஸ்தோத்திரம். சிலருக்கு பிசாசு என்னதான் வந்தாலும் அதை தரித்திரம் அடைய வச்சியே அவங்களை தரித்திரத்தில் வாழ வைக்கிறான். அல்லேலூயா. நம்ம புரிந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை புகழ்ச்சிக்குள்ளாக்குவார். ஆமென். பொருளாதார நிலையில ஒரு பெரிய சறுக்கலை உண்டாக்குகிற ஆவி அது நீங்கட்டும். ஆமென். அல்லேலூயா. பொருளாதார நிலையில ஒரு பெரிய கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இது யாருக்கோ பிரசங்கம் இல்லை. ஆமென். இது நமக்கு கொஞ்சம் விழிப்பா இருந்து கவனிப்போம். ஒரு 5 நிமிடம். பொருளாதார நிலையில கர்த்தர் நம்ம உயர்வடைய செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொருளாதார நிலையில நிறைய இழப்புகள் வரும். இழப்புகள் கர்த்தர் அந்த இழப்புகளை மாற்றுவார். ஆமென், ஆமென். இழப்புகளை மாற்றுவார். பொருளாதார நிலையில வருகிற ஒரு வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சியை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை நீங்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்வார். ஸ்தோத்திரம். பொருளாதார நிலையில எல்லாருக்குமே ஸ்தோத்திரம்
உலகத்தில் சொல்லுவது போல இவ்வளவுதான் இருந்தாலும் ஸ்தோத்திரம் இன்னும் கிடைக்குமானதான் எதிர்பார்ப்பாங்க, இன்னும் வருமானு தான் எதிர்பார்ப்பாங்க, இன்னும் உயருவோமா, இன்னும் முன்னேறுவோமா தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ பொருளாதார நிலை என்பது இருக்கிறவர்களுக்கும் அந்த மனசு தான் இருக்கும், இல்லாதவர்களுக்கும் அந்த மனசு தான் இருக்கும், அறகுறையாக இருக்கிறவனுக்கும் அந்த மனசு தான் இருக்கும், வறுமையிலையும் ஏழ்மையிலையும் இருக்கிறவர்களுக்கும் அந்த மனசு தான் இருக்கும், நடுத்தரத்தில் இருக்கிறவர்களுக்கும் அந்த மனசு தான் இருக்கும். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு என்பது ஒன்று இருக்கும். கர்த்தர் பொருளாதார நிலையில் நம்ம அங்கலாய்ப்பை நிறைவேற்றுவார். ஆகாருக்கு நிறைவேற்றினது போல ஸ்தோத்திரம், வனாந்தரத்தில் ஒரு துறவை காண செய்தது போல, ஒரு நீரூற்றை காண செய்தது போல, நமக்கு கர்த்தர் நம் செல்கிற பொருளாதாரம் என்ன பாதையில் நாம் ஒரு வனாந்தரத்தை காணலாம். கர்த்தர் நமக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்குவார், நமக்குடைய அங்கலாய்ப்பை நிறைவேற்றுவார். நம்ம அங்கலாய்ப்பு நிறைவேறும். அல்லேலூயா. நம்ம பொருளாதாரத்தை கர்த்தர் நமக்கு மீண்டும் கொடுத்து நம்மை புகழ்ச்சியாய் மாற்றுவார், நம்ம அங்கலாய்ப்பை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு தருவார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆலயமும் ஒரு ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. பொருளாதாரத்தில் பலதை நம்ம நினைப்போம். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாமே இப்போ நான் சொன்னது போல் எல்லாத்தையும் நினைப்போம். காசு, பணம், வீடு, வண்டி, வேலை எல்லாம் நமக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம். நல்லா கவனித்து கொள்ளுவோம். சங்கீதம் 92:13 தெளிவாய் சொல்லுகிறது, திட்டவட்டமாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பார்கள்? செழித்திருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? செழித்திருப்பார்கள். அது ஆங்கிலத்தில் படித்தால் தான் மிக அழகாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆலயத்தில் இருக்கிறவர்கள், ஆலயத்துக்கு வருகிறவர்கள், ஆலய ஆராதனை கலந்து கொள்ளுகிறவர்கள், ஆலயத்தில் ஜெபிக்கிறவர்கள், ஆலயத்தோடு தொடர்புடையவர்கள், ஆலயத்தோடு பங்குடையவர்கள், ஆலயத்தோடு கனெக்டிங் உள்ளவர்கள். ஸ்தோத்திரம். அவங்க எல்லாரும் எப்படி இருப்பார்களாம்? ஸ்தோத்திரம். செழிப்போடு செழிப்பாக இருப்பார்களாம். ஸ்தோத்திரம். ப்ராஸ்பரிட்டியோடு இருப்பார்களாம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறோம் வேலை தான் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். உண்மைதான். ஸ்தோத்திரம். இதுதான் பொருளாதாரம், அதுதான் பொருளாதாரம், இதுதான் ஸ்தோத்திர பொருளாதார மேன்மை, அதுதான் பொருளாதார மேன்மை, எல்லாம் உண்மைதான். ஆனால் ஸ்தோத்திரம், எல்லாவற்றை விட பிரதானமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்தது இந்த தேவ வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய ஆலயம் நமக்கு கர்த்தர் கொடுத்த செழிப்பிலேயே பெரிய செழிப்பு, மகா செழிப்பு, உன்னத செழிப்பு. தேவனுடைய ஆலயம், ஆலயம், ஆலயம். இன்னைக்கு ஜனங்க ஆலயத்தை மறந்து விட்டு தான் இன்னைக்கு வேலைக்கு போகிறாங்க. தோத்திரம். அதான் ஆசீர்வாதம் என்று. தோத்திரம். இன்னைக்கு லீவா, இன்னைக்கு போனால் டபுள் சம்பளம் கிடைக்கும். தோத்திரம். 200 ரூபாய்க்கு 400 ரூபாய் கிடைக்கும், 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கிடைக்கும், அவ்வளோதான். தோத்திரம். அல்லேலூயா. நாளைக்கு பிள்ளைக்கு உடம்பு சரியாமல் போயிட்டா, ஒரு சளி ஜுரம் வந்தால் டாக்டர்கிட்ட போனால் அந்த 1000 ரூபாய்க்கு பதில் 2000 ரூபாய் போயிடும். அல்லேலூயா, ஆமென். அது ஆசீர்வாதம் அல்ல, தேவனுடைய ஆலயம் தான் ஆசீர்வாதம். ஆமென். இன்னைக்கு வேலை இருக்குது. தோத்திரம். அந்த வேலையை விட என் தேவனுடைய ஆலயம் தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு எனக்கு வர வேண்டிய வருமானம் இருக்கிறது, அங்கே போனால் இது கிடைக்கும். நான் அங்கே போவதை விட தேவனுடைய ஆலயத்துக்கு போவது தான் எனக்கு ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் கொடுத்த பொருளாதாரத்தில் அவர் ஆலயத்தை கொண்டு வந்து உள்ளே வைக்கிறார். ஆலயம் தான் செழிப்பு, ஆலயம் தான் ஆசீர்வாதம், ஆலயம் தான் முன்னேற்றம். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆலயத்தை நம்ம என்ன வெறும் ஜெபிக்கிற ஒரு இடமாய் மாத்திரமல்ல, துதிக்கிற ஒரு இடமாய் மாத்திரமல்ல, ஆலயமே எனக்கு ஆசீர்வாதம், என் தேவனுடைய பிரகாரம் எனக்கு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். எப்போது நம்ம சபைக்கு வரும்போதெல்லாம் சந்தோஷமாக நினச்சி வரணும். நான் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமான இடத்துக்கு போகிறேன். ஆமென். ஆசீர்வாதம் பெறுகிற இடத்துக்கு போகிறேன், ஆசீர்வாதம் தருகிற இடத்துக்கு போகிறேன், ஆசீர்வாதம் கொடுக்கிற இடத்துக்கு போகிறேன், ஆசீர்வாதம் என் ஆண்டவர் இடத்திலிருந்து வருகிற இடத்துக்கு போகிறேன், என்ன தேவன் ஆசீர்வதிக்கிற இடத்துக்கு போகிறேன். ஆமென். இது வீணான நேரம் அல்ல, இங்கே உட்கார்ந்து இருக்கிற நேரம் இது வீணான நேரம் அல்ல, இது வீணான இடம் அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் செழித்திருப்பார்கள். ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய ஆலயம் நமக்கு ஆசீர்வாதம், தேவனுடைய ஆலயம் நமக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கிற ஒரு இடம். ஆலயத்தினுடைய நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆலயம், 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 ஆலயம். அப்போ தேவன் பொருளாதாரத்தில் நம்ம புகழ்ச்சியாக மாற்றுவதற்கு ஆலயம் மிக முக்கியம்.
ஆலயத்தை விட்டு விட்டு ஆலயத்தில் இணையாமல், ஆலயத்தில் தொடர்பில்லாமல், ஆலயத்தில் பங்கில்லாமல், ஆலயத்தில் நாட்டப்படாமல், ஆலயத்தில் தோத்திரம் அநேகர் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டு எப்படி மாறி வருகிறதுன்னா, ஒரு புதுசாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தனி குடும்பம் போகிறதுக்கு எப்படி வந்து குடும்பத்தை விட்டு பிரிகிறாங்களோ, மாமியார் விட்டு மாமனார் விட்டு பிரிகிறாங்களோ, சில உறவுகள்லாம் விட்டு பிரிகிறாங்களோ, அந்த மாதிரி அந்த ஊழியத்துக்கா வேண்டாம் போக வேண்டாம், இந்த ஜபத்துக்கா வேண்டாம் போக வேண்டாம், அதாவது அவங்கக்கிட்டயா நான் பேச மாட்டேன், இவங்கக்கிட்டயா எனக்கு கோபம், அவங்கக்கிட்டயா எனக்கு சண்டை, இந்த ஜபமா அதுக்கு ஒரு சாக்கு, இந்த ஒரு ஆராதனையா அதுக்கு அதை விட ஒரு சாக்கு. இன்றைக்கி விசுவாசிகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டாக மாறி போய்விட்டது. தோத்துரும் அல்லேலூயா. நம்ம அடுத்தவரை பார்க்கக்கூடாது. ஆமாம், உலக வாழ்க்கையை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஆலயத்துக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமாம், ஆலயத்துக்கும் பேய்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமாம், நம்ம உலகத்தில் பயன்படுத்துகிற ட்ரெண்டெல்லாம் இங்கே சபைக்குள்ளே பயன்படுத்தக்கூடாது. ஆமாம், அங்கே காட்டுற மஜா வேலைலாம் இங்கே காட்டக்கூடாது. ஆசீர்வாதம் இழந்து போயிடுவோம். ஆமாம், இன்றைக்கி சபைக்கு வர வேண்டிய 10 பேர் 100 விசுவாசியில் 60 விசுவாசி வரல, 40 விசுவாசி தான் உட்காந்துருக்கிறாங்கன்னா, உட்காந்துங்கிற 40 விசுவாசிக்கு வந்து 60 விசுவாசி தானே மெஜாரிட்டி. அதை நினச்சி நமக்கு நிர்விசாரம் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நிர்விசாரம் வந்துடக்கூடாது. இன்றைக்கி 10 பேர் ஜபத்துக்கு வரணும், 2 பேர் தான் வந்திருக்கிறாங்க, 8 பேர் வரல, பரவாயில்லை, நம்ம ஜெயித்துட்டோம். அந்த 8 பேர் கூட்டத்தில் நான் இருந்தேன்னு வெக்கப்படணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம், நான் பண்ண வேண்டிய இடத்துல நான் இல்லைனாக்கா அது எனக்கு வந்து அவமானம் என்று நாம் நினைக்க வேண்டும். பரவாயில்லை, நமக்கு ஒரு கூட்டாளி இருக்கிறாங்கடா, ஆஹா, அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆலயம் என்பது போகிற போக்கில் ஏதோ அடிச்சு தள்ளிட்டு போகிற ஸ்தோத்திரம் டெய்லர் மிஷினில் உட்காந்து அடிக்கிற டைலர் இல்லை. ஸ்தோத்திரம் சர விட்டு தையல் அடித்து போகிறதுக்கு இஷ்டமாக இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா பிரிச்சுட்டு மறுபடியும் தையல் அடிக்கலாம். அப்படி இல்லை. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆலயம் என்பது நமக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுத்து புகழ்ச்சி ஆக்குகிற ஒரு இடம். ஆமாம். இன்றைக்கி பலர் ஏன் ஸ்தோத்திரம் தரித்திரத்தில் இருக்கிறோம், பலர் ஏன் இன்றைக்கி தரித்திர நிலைமையை அடைகிறோம் அப்படின்னாக்கா, ஸ்தோத்திரம் ஆலயத்தின் இடத்துல நம்மளால் வந்து சரியா ஸ்தோத்திரம் நம்ம வந்து ஒழுங்கு முறைப்படி நம்ம ஆலயத்தை நம்ம வந்து கனப்படுத்தி நடக்க முடிவதில்லை. அதனால தான் இன்றைக்கி நம்ம பொருளாதார ஆசீர்வாதங்கள் பல இடங்களில் தடையாக இருக்கிறதுக்கு காரணம். ஸ்தோத்திரம், நம்ம அதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு ஏன் பொருளாதார நெருக்கடினா, ஆலயத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து டாட்டா காட்டுறோமோ, நெருக்கடி கொடுக்குறோமோ, நம்ம எல்லாம் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டாக மாறி போயிடுறோம். ஸ்தோத்திரம். ஆலயம் வந்துட்டாலே ஸ்தோத்திரம் பாஸ்டர்கிட்ட எதனா ஒரு ரீசன், ஒரு ஃபோன் காலுக்கு ஒரு ரீசன். நான் தான் பல முறை சொல்கிறேன் இல்லையா, கர்த்தர் இது எனக்கு கொடுத்த வேலை, அழைப்பு, பொறுப்பு, ஆமென், அபிஷேகம், அதுக்காக இந்த இடத்துல நிற்கிறேன். ஆமென். மற்றபடி இதுக்கு வந்து இந்த இடத்துக்கு நீங்களும் கணக்கு கொடுக்கணும், நானும் கணக்கு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்களும் கணக்கு கொடுக்கணும், நானும் கணக்கு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, நம்மளுடைய ஸ்தோத்திரம் ஜப ஜீவியத்தை குறித்து, நம்மளுடைய ஸ்தோத்திர பிரயாசத்தை குறித்து, நம்மளுடைய ஊழியத்தை குறித்து, நம்மளுடைய ஸ்தோத்திரம் ஒவ்வொரு காரியத்தை குறித்து கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற அத்தனை காரியத்தை குறித்தும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் என்ன நினச்சிட்றீங்கன்னாக்கா, ஸ்தோத்திரம் இன்றைக்கி பொதுவாகவே ட்ரெண்டு விசுவாசிகளுக்கெல்லாம் என்னன்னாக்கா, பாஸ்டர் ஏதோ வந்து ஒரு ஓனர் ஆக்கிடுறாங்க. இன்றைக்கி எல்லாம் வேலை ஸ்தலத்துக்கு போகிறாங்க. பார், அங்கே போனால் ஒரு சூப்பர்வைசர், ஒரு மேனேஜர், இப்படிலாம் எப்படி இருக்கிறாங்களோ, ஒரு ஆஃபீஸர், அவங்கக்கிட்ட போய் என்ன செய்கிறோம், ஒரு பர்மிஷன் கேட்பது போல், ஒரு சாரி கேட்பது போல்,
ஒரு ரீசனை சொல்லி அதை கடந்து போவது போல் பழக்க தோசை என்ன பண்ணிடுது, சர்ச்சுக்குள்ளுவோம் பாஸ்டர்கிட்ட வந்து அதே மாதிரி, சாரி பாஸ்டர் வர முடியல. இதுக்கு எதுக்கு பாஸ்டர்கிட்ட சாரி? அல்லேலூயா. இதை செய்ய வேண்டியது இது தேவன் சொன்னது. இதை நீ பாஸ்டர்கிட்ட சாரி கேட்க வேண்டியதில்லை. இப்போ பாஸ்டர் அதுக்கு மன்னிப்பும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆலயத்தை பாஸ்டர் ஏற்படுத்தவில்லை, தேவன் ஏற்படுத்தியது. தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? வசனத்தை சரியா படிச்சா புரியும். ஆலயம் யாருடையது? என்னுடையது என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். என்னுடைய வீட்டை எப்படி நீங்கள் கல்லர் குகையாக்கலாம்? தேவனுடைய வீட்டை குறித்து அவர் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்.